அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு யோகி மூலமாக ஒரு கதையின் மூலமாக சில விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஒரு யோகிட்ட ஒரு மகான்கிட்ட ஒரு மந்திரி பெரிய கோடீஸ்வரனாக இருந்த அந்த மந்திரி ஐயா, எனக்கு நிம்மதியே இல்லை, எனக்கு நிம்மதிக்கான சில வழிமுறைகளை நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருக்காரு. அப்போ அந்த மகான் சொல்கிறாரு, நான் கேட்குறதுக்கு சரியான உண்மைகளை நீங்கள் சொல்லணும், சொன்னீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு நிம்மதிக்கான வழிமுறையை சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்கிறேன். சரிங்கய்யா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ நீங்கள் சேர்த்த சொத்துகள் எல்லாம் இருக்கு இல்லையா? ஆமாம். அந்த சொத்துகள் சரியான வழிகளில் நீங்கள் சம்பாதித்ததா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதற்கு அவர் சரியான வழியிலையும் கொஞ்சம் சம்பாதிச்சிருக்கேன், தவறான வழியிலையும் சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா மகானாக இருக்கிறப்ப நம்ம பொய் சொல்ல முடியாது, அதுவும் அவர் உண்மையை சொல்லணும்னு சொல்லிட்டார். அதனால் இவர் உண்மையை சொல்லிட்டார். இப்போ சொல்லும் பொழுது இந்த பணங்கள் எல்லாமே, இந்த செல்வங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் யாருக்காக எதுக்காக சேர்த்தீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதற்கு அவர் சொல்லிருக்காரு, இந்த பணங்கள் பொருள் எல்லாமே நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்காகவும் என்னுடைய பிள்ளைகள் மனைவி அவங்கெல்லாம் நிம்மதியாக வசதியாக வாழறதுக்காகவும் நிம்மதியாக இருக்கிறதுக்காகவும் தான் இந்த சொத்துக்கள்லாம் சேர்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் நிம்மதியாக இருக்கிறதுக்காக இந்த சொத்துக்கள் எல்லாமே சேர்த்துட்டு அப்புறம் நிம்மதி இல்லைன்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டார். ஆமாங்கய்யா, நிம்மதியாக இல்லை, எல்லாம் சொத்து பணம் எல்லாமே இருக்குது, சரியான தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி தவறான சொத்துக்களை சேர்த்தால் எப்படி உங்களுக்கு நிம்மதியாகவும் தூக்கம் சரியாகவும் வரும்? அப்போ யார்கிட்ட அந்த சொத்துக்களை நீங்கள் சேர்த்தீர்களோ அவர்களுக்கு அதை கொடுத்துடுங்க, இல்லாட்டினா பொதுமக்களுக்கு அதை கொடுத்துருங்க. உங்கள்கிட்ட எவ்வளோ உங்களுக்கு தேவையானதை வச்சுக்கிட்டு மற்ற பணத்தை எல்லாம் இல்லாதவர்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னார். அப்படி நான் கொடுத்தேனால் என்னை எங்கள் வீட்டில் ஒத்துப்பாங்களா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். சரி, உங்கள் வீட்டில் ஒத்துக்கிறாங்களா என்ன அப்படின்னு கேட்டுட்டு, இப்போ இந்த சொத்துக்கள் எல்லாம் தவறான வழியில் நீங்கள் சேர்த்தீர்களே என்றால் அதற்குரிய பாவங்கள் உங்களை வந்தடையும். அதற்குரிய பாவங்கள் உங்களை வந்தடையும் பொழுது அந்த சொத்துக்களை எல்லாம் அனுபவித்தவர்கள் யார் என்று கேட்டால் நீங்களும் உங்கள் மனைவி பிள்ளைகளும். அப்படி என்றால் இந்த பாவத்தில் அவர்களுக்கும் பங்கு இருக்கிறது. அந்த பங்கை ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று நீங்கள் கேட்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டார். இவர் போய் அவங்க மனைவி பிள்ளைங்கள்ட்டெல்லாம் கேட்டிருக்காரு, இதை மாதிரி எனக்கு மன உளைச்சலாக இருந்தது, நான் இதை மாதிரி ஒரு மகான்கிட்ட போனேன், அவர் இதை மாதிரி சொன்னார், இந்த மாதிரி சொத்து சேர்த்தேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா அதை திருப்பி கொடுக்க சொல்கிறாரு, அது கொடுப்பதற்கு உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்டார். அப்படி நீங்கள் கொடுக்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னால் அந்த தவறுகள்லாம் செஞ்சு சம்பாதிச்ச அந்த சொத்து சம்பாதிச்சோம் இல்லையா, அந்த சொத்தின் வழியாக எனக்கு பாவம் சேரும், அந்த பாவத்தில் உங்களுக்கும் பங்கு உண்டு அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படின்னு சொல்லி இவர் தன் மனைவிட்ட சொல்கிறார். அதற்கு அந்த மனைவியும் குழந்தைகளும் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு எப்படி அந்த பாவம் சேரும், நீங்கள் செஞ்சதெல்லாம் நீங்கள் தான், அந்த பணத்தை எடுத்துகிட்டு கொடுத்தீங்க, நாங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம், அந்த பணத்தை பாதுகாத்து வச்சுருக்கோம், எங்களுக்கு எப்படி அது அந்த அந்த பாவங்கள்லாம் சேரும், அந்த பாவங்களுக்கான அடிப்படை நீங்கள் தானே செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு
அவங்க சொல்கிறாங்க. அப்போ இவரு என்ன சொல்கிறாரு, அந்த பாவங்கள் எல்லாம் உங்களுக்காக தானே நான் செஞ்சேன். என்னோட வயிறு நிறையணுன்னா எனக்கு குறைந்த அளவு பணம் இருந்தால் போருமே. எனக்கு என்னோட தேவைங்கிறது குறைவு தானே. உங்களோட தேவைகளுக்காக தானே நான் அதிகமாக நான் சேர்த்து வச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அந்த பாவங்கள் எல்லாம் உங்களுடையது தான். அந்த பாவத்திற்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். உடனே இவர் என்ன செஞ்சிட்டாரு, அந்த சொத்துக்கள்லாம் நான் ஒரு அனாதாசிரமத்துக்கு எழுதி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆசிரமத்துக்கு வந்துட்டார். ஆசிரமத்துக்கு வந்த உடனே அவங்க மனைவி குழந்தைகள் எல்லாமே என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, அவர்களை மனநலம் அவருடைய கணவரும் தன்னுடைய தந்தை அந்த குழந்தைங்க எல்லாமே என்ன பண்ணிட்டாங்கன்னா, மனநலம் பாதிச்சிருச்சு எங்கள் அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லி அந்த சொத்துக்கள் எல்லாம் அவங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லாக அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ இதை கேள்விப்பட்ட அந்த மந்திரியாக இருந்த அந்த நபர் அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையே வெறுத்துட்டார். நாம் யாருக்காக இந்த சொத்துக்களை எல்லாம் சேர்த்து வைத்தோமோ, யாருக்காக இவ்வளோ சிரமப்பட்டோமோ, அவங்களே அந்த சொத்தை எடுத்துக்கொண்டு நம்மளை உதறிட்டாங்களே, நம்மளை மனநலம் பாதிக்கப்பட்டவன் சொல்லிட்டாங்களே அப்படிங்கிறது அவருக்கு அன்னைக்கு தான் புரிஞ்சுது. அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கும் போகலை, அந்த சொத்தையும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகான் கூடயே இருந்து தன் பாவங்களை அவர் அந்த ஆசிரமத்திலே வேலை செஞ்சு கழிச்சுக்கிட்டு அவர் வாழ்க்கையை ஓட்டுனதாக ஒரு கதை இருக்குது. இந்த கதையிலேருந்து என்ன புரியுது அப்படின்னா, உங்கள் குழந்தைகளுக்கு, உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் உறவினர்களுக்கு நீங்கள் தேவை என்று நீங்கள் கொடுக்கும் பணமாகப்பட்டது தவறான வழியில் வந்தாலுமே அந்த பாவங்கள் எல்லாம் உங்களை வந்தடையும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, இந்த கதையின் மூலயமா இது தெரிஞ்சது. அதுக்கு அடுத்தது ஒரு ஊரில் ஒரு ராஜா இருக்கார். அந்த ராஜாங்களுக்கு கீழே மந்திரி குருமார்கள்லாம் இவங்கெல்லாம் இருப்பாங்க. அந்த மந்திரிகளுக்கு கீழே குருநாதர்கள் அப்படின்னும் அரசவையில் இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு திருடனை பிடிச்சி அழைச்சிட்டு வராங்க. இவன் ஊரில் இருக்கிற எல்லா இடத்துலையும் திருடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருடனை பிடிச்சி கொண்டு வராங்க. கொண்டு அரசர் தண்டனை கொடுக்குறாரு. தண்டனை கொடுக்கும் பொழுது அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, ஒரு பெரிய தண்டனை கொடுக்குறாரு. அவருக்கு ஒரு பெரிய தண்டனை கொடுத்த உடனே அந்த தண்டனையை நிறைவேற்றுறதுக்கு காவலாளி வராங்க. அப்போ அங்கே இருக்கிற ஒரு குருநாதர் அப்படின்னு இருப்பாங்க. அமைச்சர்களுக்கு அப்புறம் சில குருநாதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசவையில் இருப்பாங்க. இறுதி கட்டமாக அவர்களை தான் அவங்களுக்கு அறிவுரைகள் எல்லாம் சொல்லுவாங்க. ஒரு இறுதி கட்டமாக அரசனும் அவர்கிட்ட ஆலோசனை கேட்பாங்க. அப்போ அந்த குருநாதர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இவன் ஒரு திருடன். எதோட அடிப்படையில் இவனை திருடன் சொல்கிறீங்க அப்படின்னா, மக்கள் வீட்டில் போய் மக்களோட பணத்தை இவன் எடுத்துட்டான். அதனால இவனை நம்ம என்ன சொல்கிறோம், திருடன் அப்படின்னு சொல்கிறோம். சில அமைச்சர்கள், நம்ம அரசவையில் சில அமைச்சர்கள் இருக்காங்க. நீங்கள் சொன்ன வரி பணத்தை விட அதிகமாக வரி வசூல் பண்ணுறாங்க. வரி வசூல் பண்ணி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க எடுத்துக்கிறாங்க. அது ஏன் அதிகமாக வசூல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், அரசர் தான் வசூல் பண்ண சொன்னார் அப்படின்னு உங்கள் பேரை சொல்லிட்டு இவங்க வரியை வசூல் பண்ணி அவங்க எடுத்துக்கிறாங்க. இதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மக்கள் பணத்தை இதை மாதிரி கொள்ளையடிக்கிறாங்களே இந்த அமைச்சர்கள் எல்லாம், இதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருநாதர் கேட்குறாரு. அதுக்கப்புறம் தான் அரசர் கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. விசாரிக்கும் பொழுது அவர்கள் எல்லாமே அரசர் பேரை சொல்லி நிறையா
மக்கள்கிட்டேருந்து பணத்தை கொள்ளை அடித்து திருடி இதை மாதிரி வரி வசூல் பண்ணுறேன், இது செய்யணும் அது செய்யணும்னு சொல்லிட்டு மக்கள்கிட்டேருந்து பணத்தை வாங்கி அரசர்கிட்ட அவருக்கு தேவையான பணத்தை கொடுத்துட்டு பாக்கி பணத்தை அவங்க எடுத்துக்கிறது தெரிய வந்தது. அப்போ அரசர் ஒரு தீர்ப்பு கொடுக்குறார். என்ன தீர்ப்பு கொடுக்குறாருன்னா, அந்த திருடனுக்கு என்ன தண்டனை கொடுத்தமோ அதே தண்டனையை இந்த அமைச்சர்களுக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்குறாரு. ஏனென்றால் 2 அமைச்சர் செய்ததும் ஒரு திருட்டு தான், அந்த திருடன் ஒரு வீட்டில் போய் திருடியதும் ஒரு திருட்டு தான். ஆக மொத்தம் எல்லாமே ஒரே திருட்டு தான், மக்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பணம்தான். ஆகவே இருவர்களுக்கும் ஒரே தண்டனை என்று அந்த அரசன் முடிவு செய்து அந்த குருநாதர் வழியாக அந்த தீர்ப்பை கொடுக்குறான். இதிலேருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, நீங்கள் தவறான வழியில் ஒரு விஷயம் பண்ணி மக்கள்கிட்டேருந்து கொள்ளையடிக்கிற பணமும் ஒன்று தான், இப்போ ஒரு திருடன் மக்கள்கிட்டேருந்து திருடுறதும் ஒன்று தான் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக புரியுது. எல்லாம் புரிஞ்சும் நம்ம பொதுமக்களாகிய அந்த பொதுமக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை தான் அந்த காலத்தில் இருந்தும் இந்த காலம் வரையில் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இது எல்லாம் நம்ம கொஞ்சம் சரி பண்ணணும், நாம் ஒரு சரியான ஒரு வாழ்க்கை முறையை வாழணும் அப்படின்னு நினைத்தோமானால் இதற்கெல்லாம் அடிப்படையான விஷயம் எதுவென்று கேட்டீர்களே ஆனால் ஒற்றுமை ஒற்றுமை ஒற்றுமை. ஒற்றுமை இல்லாமல் இங்கே ஒன்றுமே செய்ய முடியாது. இங்கே மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக வேண்டும். ஒற்றுமையாக சேர்ந்தால்தான் இங்கே நம்ம ஒரு பெரிய முடிவெடுக்க முடியும். ஊர்கூடி தேர் இழுத்தால்தான் தேர் நிலையை சென்றடையும் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.